பார்வதி, நீ தூங்கவே இல்லையா? இல்ல பெரியய்யா, ஏசி ரூம்ல ஜில்லுன்னு ஏசி காத்துல தூங்கி பழக்கப்பட்டவர் நீங்க. இப்படி அடைஞ்ச ரூமுக்குள்ள காத்தே இல்லாம கொசுக்கடியில தூக்கம் வராம ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தீங்க. அத பார்த்துட்டு எனக்கு தூக்கம் வரல பெரியய்யா. அதான் கொஞ்சமாவது காத்து வரட்டும்னு இந்த அட்டையை எடுத்து விசிறிட்டு இருந்தேன். நல்லா தூங்குனீங்களா பெரியய்யா? என்ன பெரியய்யா அப்படி பாக்குறீங்க? ஏன் பார்வதி, நீ உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா? முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். என்னக்கா இது? நைட்டு போன ஆதி இன்னும் வரல. அப்படி எங்கதான் போயிருப்பா? ஏன் சுந்தரம், உன் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாளா? இல்லம்மா, இன்னும் வரலம்மா. என்ன சொல்ற நீ? உன் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலையா? உன்கிட்ட கூட சொல்லாம நைட்டு பூரா உன் பொண்ணு எங்க போய் ஊர் மேய்ச்சிட்டு இருக்கா? என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்க நீ? ஐயோ, உன் பொண்ணால எங்க குடும்பத்துக்குள்ள கெட்ட பேர் வந்து சேரும். நேத்து இந்த மாதிரி பேசிதான் அம்மாட்ட வாங்குனீங்க, என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அருண், நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. அக்காவே நான் பேசுறது கேட்டு சும்மா தானே இருக்காங்க. தாளே இருக்கும்போது வாள் ஆடக்கூடாது. பார்வதி, கதவு திறந்தா இருக்கு. இப்ப மாட்ட வைக்கணும். பெரியத்த, அங்க பாருங்க பெரியத்த. ஆதி, ஆதி, நீ இவ்வளவு நேரம் ஸ்டோர் ரூம்ல இருந்த? நைட் எல்லாம் உன்னை காணும்னு அக்கா எவ்வளவு தவிச்சு போயிட்டாங்க தெரியுமா? நாங்கெல்லாம் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தோம். நீ என்ன ஸ்டோர் ரூம்ல இருந்து வர? பார்வதி கூட ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வரலன்னு சுந்தரம் சொல்லிட்டு இருந்தாரு அத்தை. பார்வதி கூட
நைட்டு முழுக்க நீ ஸ்டோர் ரூம்லயா இருந்த? அதுவும் தனியா? ஆமா சித்தி, நாங்க 2 பேரும் ஸ்டோர் ரூம்ல தான் இருந்தோம். மா, நீங்க ஏமா அமைதியா இருக்கீங்க? நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? இப்ப அழுது என்ன பண்றது? இதுக்குதான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன். என் பேச்ச கேட்டியா நீ? இப்ப எவ்வளவு பெரிய பழி வந்து சேர்ந்திருக்கு பாத்தியா? என்ன சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா வேணாம்ப்பா. அப்பா சொன்ன கேளுங்கப்பா. வேண்டாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா. அப்பா என்ன சொல்றது கேளுங்கப்பா. அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. கேட்கணுமா? நீ சொல்றத கேட்கணுமா? நம்பணுமாடா? நம்பணுமா? 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 கேளுங்கப்பா. அப்பா வேண்டாம்ப்பா. சுந்தரம், சுந்தரம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. விடுங்க. சுந்தரம், என்ன பண்றீங்க? என்ன மன்னிச்சிருங்க பெரிய தம்பி. இதுல நீங்க தலையிடாதீங்க. இது எங்க தன்மான பிரச்சனை. உன்னால இந்த குடும்பத்துல குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இப்படி ஒரு பழி வந்து சேர்ந்துருச்சே. நீ எதுக்காக வாழணும்? செத்து போயிடு. சுந்தரம், உன்னை இப்பவே வெட்டி கூறு போட்டா கூட யாத்திரை தீராது. செத்து போயிடு. செத்து போயிடு. சொல்லுங்கம்மா. மா, சுந்தரத்துக்கிட்ட பார்வதி அடிக்க வேணாம்னு சொல்லுங்கம்மா. சுந்தரம் நீங்க சொன்னதாம கேட்பாரு. சொல்லுங்க. சுந்தரம், சுந்தரம், பாவம் பார்வதி இப்படி அடிக்கிற. நீ ஆத்திரத்துல என்ன பண்றன்னு தெரியாம பண்ற. பார்வதி மேலயும் ஆதி மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது உங்க பெரிய மனசு, பெருந்தன்மையா. ஆனா மத்தவங்க என் பொண்ண தப்பா தானே பாப்பாங்க. இனிமே நான் எப்படி வெளியில தலகாட்ட முடியும்? சுந்தரம், சீதையவே தப்பா பார்த்த நாடு இது. நீ இதை பெருசுப்படுத்தாத. அந்த சீதை தீ குளிச்சு தன்னை சுத்தமானவங்கன்னு நிரூபிச்சாங்க. என் பொண்ணு தீ குளிக்க முடியுமாயா? சொல்லுங்க ஐயா. நான் அக்னி பிரவேசம் பண்றேன்ப்பா. அம்மன் கோவில்ல அந்த அம்மன் முன்னாடி அக்னி குண்டம் இறங்கி நான் சுத்தமானவன நிரூபிக்கிறேன். நான் தப்பு பண்ணிருந்தா அந்த அம்மன் என்ன தண்டிக்கிட்டோம். நான் தீ மிதிக்கிறேன். அம்மா தாயே, நானும் சரி பெரியம்மாவும் சரி எந்த தப்பும் பண்ணலங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். எங்க மனசாட்சிக்கும் தெரியும். நடந்த எல்லாத்துக்கும் நீதான் சாட்சி. ஆனா சாட்சி சொல்ல நீ நேர்ல வர மாட்ட. அதனாலதான் உன்னை சாட்சியா வச்சு நான் கலங்கம் இல்லாதவன் நிரூபிக்க அக்னி குண்டத்துல இறங்க போறேன். என் மேல விழுந்த கலங்கமும் என்னால அகிலாண்டேஸ்வரி அம்மா மேல விழுந்த கலங்கமும் இந்த நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆகணும். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும் தாயே. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள்.